ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரங்கு வந்துருக்கு. காக்காலாம் ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சேன். இப்போ பார்த்தா இங்கே பாருங்கள், மரத்தில் உட்காந்துருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், மரத்தில் உட்காந்துருக்கு பெரிய குரங்கு. இந்த பாருங்கள், இந்த சைடு போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த காக்கா அப்போயே வந்து கத்திச்சு. அப்புறம் நான் வந்து சரி வேலை இருக்குதுன்னு போயிட்டேன். அப்புறம் இப்போ வந்து மறுபடியும் காக்கா கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதான் ஓடி போய் மொபைலை எடுத்துகிட்டு வருவோம் அப்படி சொல்லி மொபைலை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அந்த சைடு போயிடுச்சு, இந்த சைடு வருதா அப்படின்னு பார்ப்போம். காக்கா கத்துற சவுண்டை வச்சே வந்து தெரிஞ்சு போயிடுது குரங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குரங்குக்கு ஒரு இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப வரும். இந்த மரம் வந்து பிடிச்சிச்சு. இது எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது, நிறைய கிளைகள் இருக்குது. ஆனால் இந்த காக்காய்க்கு பிடிக்கல. ஏன்னா நிறைய காகங்கள், புறாக்கள் கூடு கட்டி இருக்குது. குரங்கு வந்தால் களைச்சிரும் அப்படி சொல்லி பயப்படுது. இப்போ அந்த சைடு போயிடுச்சு. அப்படியே அது போயிருமா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நல்ல பெரிய குரங்காக இருக்குது. ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சைடு வந்துருக்கா. இப்போ தான் வந்து பார்த்தேன். இந்த சைடு வந்து போன மாதிரி இருந்து வால் தொங்கின மாதிரி இருந்து இப்போ தான் வந்து பார்த்தேன். இப்போ அந்த சைடு வந்து போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா நிறைய அணில்கள் வந்து இருக்குது. கூட்டம் கூட்டமாக அணில் எக்கச்சக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் காக்கா இருக்குது, புறா இருக்குது. இப்போ வந்து புதுசாக மைனாக்கள் வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளி கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எந்நேரமும் ஒரே சத்தமாக தான் இருக்குது. இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சமயம் பட்டாசு போட்டதுனால எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஆனோன்னு எல்லாமே திரும்ப வந்துடுச்சு. இப்போ இந்த குரங்கு வந்து எந்த பக்கம் வருது அப்படின்னு பார்க்க தருவோம்.